எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்ய தடை என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளது? தேர்தல் ஆணையம் உத்தரவு என்ன? அரசாங்க உத்தரவு பற்றியான முழுமையான தகவல்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உட்கட்சி ரீதியாக மட்டுமல்ல, சட்ட ரீதியாகவும் பல்வேறு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம். நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரங்கள் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் தற்பொழுது தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 120 தொகுதிகளுக்கு மேலாக பிரச்சாரங்களை முடித்துவிட்டார். அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும், தமிழக நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரம் நடத்துவதற்கு முன்கூட்டியே அனுமதியும் பெற்றிருந்தார். ஆனால் தற்பொழுது நீதிமன்றத்தின் உத்தரவின் காரணமாக நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரம் நடத்தக்கூடாது, தனிப்பட்ட இடத்தில், மக்கள் கூடும் இடத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில், கூட்ட நெரிசல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பிரச்சாரங்கள் நடத்தலாம். ஆனால் அப்படி நடத்தினால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் தொண்டர்களது ஆதரவுகள் இல்லாமல் பிரச்சாரங்களை தனியாக நடத்துவதில் சிக்கல் ஏற்படும். ஏனென்றால் 20 நிமிடமோ 40 நிமிடமோ தான் பேசுவதற்கு அனுமதி. மேலும் அதை எடப்பாடி பேசிக்கொள்வார் என்றாலும் அந்த இடத்தை தயார் செய்து வைப்பதற்கு அப்பகுதியில் உள்ள, அதாவது அந்த தொகுதியில் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமியின் அணி, OPS அணி, சசிகலா அணி, தற்பொழுது புதிதாக செங்கோட்டையனின் அணி என்று பிரிந்து கிடப்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மேல்முறையீடு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பை தவிர வேறு வழியில்லை என்பது இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலாக இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் மீது மக்கள் கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை ஏன் கச்சிதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை? கடந்த தேர்தல்களில் தோல்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்று வருகிறார். தற்பொழுது பாஜகவுடனும் கூட்டணி வைத்துள்ளார். ஆனால் எதற்காக மக்களிடம் நன்மதிப்பை பெறுவதற்கு சிரமமாக இருப்பதற்கு காரணம், களத்தில் தொண்டர்களது வேலை முழுமையாக இல்லை. OPS, சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் வளவைத்து முக்கிய பதவிகளை கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி என்பது சாத்தியம். நீதிமன்றத்தின் உத்தரவு சரியா